இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிபி சார்ஜ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். டிபி சார்ஜ் அப்படிங்கிறது யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ஒரு அமௌண்ட் போடுவாங்க, நம்ம புரோக்கர் ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டின்னு ஒரு அமௌண்ட் வரும். இதுதான் நமக்கு வந்து டிபி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து செல் பண்ணும் போதும் போடுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி இன்னைக்கு ஹோல்டு பண்றீங்க, ஒரு மாசம் கழிச்சோ இல்லை எப்போ ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நீங்க எப்போ வேணாலும் வித்தீங்கன்னா அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சிடிஎஸ்எல்ங்கிற டெபாசிட்டுக்கு போகும். நம்ம வாங்குற ஒரு ஷேருமே பார்த்தீங்கன்னா டெபாசிட்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து சிடிஎஸ்ங்கிறது அதுக்கு பேரு. அங்க வந்து நம்மளோட ஸ்டாக்கை பூரா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம விற்கும் போது ₹5.50 சிடிஎஸ்எல் வந்து ₹5.50 போடுவாங்க ஸ்டாண்டர்டா. ஜீரோதா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜீரோதா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அதுல பாத்தீங்கன்னா ₹8 வந்து புரோக்கரேஜ் மாதிரி அவங்க ஒரு அமௌண்ட் செல் பண்றதுக்கு சார்ஜ் எடுக்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா ₹13.50 வந்து டிபி சார்ஜா எடுக்கிறாங்க பிளஸ் ஜிஎஸ்டி. அப்படி பாத்தீங்கன்னா ₹15 வரும். இந்த ஜிஎஸ்டிங்கிறது ₹1 இல்ல ₹5 ₹2 ₹5 கூட வராது, ₹1 ₹2 அந்த ரேஞ்சில தான் வரும். ₹13.50 ₹15 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். நீங்க வந்து இதுல ஒரு டிபி சார்ஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 100 ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க, நாளைக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு, ஒரு ₹500 ₹300 ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து என்ன தப்பு பண்ணிடவே கூடாதுன்னா, இந்த டிபி சார்ஜ்ல தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, அந்த ஒரு 100 ஷேர் வாங்கிருக்கீங்கன்னா அந்த 100 ஷேரையும் அட்டன் டயத்துல வித்துருங்க. அதை விட்டுட்டு காலையில ஒரு 9:30 மணிக்கு ஒரு 50 ஷேர் விற்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் கழிச்சு ஒரு 50 ஷேர் இல்ல 10 ஷேர் 20 ஷேர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு ப்ராஃபிட் வர வர வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா டிபி சார்ஜ்ங்கிறது ₹15 பிடிப்பாங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்து 10 தடவை ஒரு ஸ்டாக்கை வந்து 10 வித்துட்டு வந்தீங்கன்னா 10 தடவை போட்டாங்கன்னா உங்க ப்ராஃபிட்டுக்கு மேல டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்துடும். அதனால நீங்க வந்து ஒரு லாங் டைம்ல ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்றீங்கன்னா எப்பவுமே டக்குன்னு உடனே எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் ஒரே இதுல வித்துருங்க. ஆனா நம்மளோட ப்ராஃபிட் தகுந்த மாதிரி அது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. புரோக்கரேஜ்ல தான் நம்ம லாஸ் பண்றோம் நிறைய பேர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் கிடையாது, இந்த டிபி சார்ஜ் எதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு கிடையாது, அதே மாதிரி இன்ட்ராடே பண்ணீங்கனாலும் கிடையாது. இன்ட்ராடேக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி அன்னைக்கே வித்தீங்கன்னா டிபி சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டின்னு ஒண்ணு பண்ணுவாங்க பாத்துறீங்களா, இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது, அந்த இதுக்கு இந்த டிபி சார்ஜ் கிடையாது. மித்தபடி எல்லாத்துக்குமே டிபி சார்ஜ் உண்டு. ஒரு செல்லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்டு பண்ற ஒரு ஸ்டாக்குன்னு தனித்தனியா செல் பண்ணீங்கன்னா கூட ஒரு டிபி சார்ஜ் பிடிப்பாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா டிபி சார்ஜ் பொறுத்த வரையும் கரெக்டா பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் சம்பந்தமா நியூஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.